அன்பு குழந்தைகளே, 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் கணிதத்தில் முதல் பருவத்திற்கான எண்ணியல் பகுதியிலிருந்து நாம் சில கணக்குகளை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் வர்க்கமூலம் கண்டறிவதை 2 முறைகளில் கற்றிருப்போம். ஒன்று நீள்வகுத்தல் முறை, மற்றொன்று பகாக்காரணி முறை. தற்பொழுது அதே வகையில் நாம் கனமூலம் கண்டறிவதை காணலாம். இந்த வீடியோவை தயாரித்து வழங்கியவர் பே. பிரபாகரன், கணித பட்டதாரி ஆசிரியர், திருப்பூர் தெற்கு. பகாக்காரணி முறையில் கனமூலம் காணுதல். வர்க்கமூலத்தை நாம் எவ்வாறு கண்டறிந்தோமோ அதே போலவே பகாக்காரணி முறையில் நாம் கனமூலமும் கண்டறியப் போகிறோம். கனமூலத்திற்கும் வர்க்கமூலத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், வர்க்கமூலம் என்பது 2 எண்களை பெருக்கி கிடைக்கக்கூடிய எண். கனமூலம் என்பது 3 எண்களால் பெருக்கி கிடைக்கக்கூடிய எண்ணினுடைய மூலம். இப்பொழுது பயிற்சி 1.5 8வது கணக்கை பார்க்கலாம். 46,656 கனமூலத்தின் வர்க்கமூலம் என்ன? முதலில் கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய கனமூலத்தை கண்டறிய வேண்டும். பிறகு கிடைத்த விடை, அதாவது கனமூலத்தினுடைய வர்க்கமூலத்தையும் கண்டறிய வேண்டும். ஒரே கணக்கில் நம்ம 2 வகையான திறன்களை அறியப் போகிறோம். எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். குறிப்பு: கனமூலம் கண்டறிவதற்கான வழிமுறைகள். 1. கொடுக்கப்பட்ட எண்ணை அதன் பகாக்காரணிகளின் பெருக்கற்பலனாக பிரிக்கவும். பாருங்கள், 27,000 என்ற ஒரு எண்ணினுடைய கனமூலத்தை காண்பதற்கு முதலில் அந்த 27,000ஐ பகாக்காரணிகளினுடைய பெருக்கற்பலனாக பிரித்து கொள்ள வேண்டும். 27,000ஐ 2 × 2 × 2, 3 × 3 × 3 மற்றும் 5 × 5 × 5 என்ற வகையில் பிரிக்கலாம். இதை நீங்கள் காரணிப்படுத்தல் முறையில் நாம் செய்திருப்போம். இப்பொழுது ஒரே பகாக்காரணிகளை கொண்ட 3 தொகுதிகளை அமைக்க வேண்டும். வர்க்கமூலம் என்றால் 2 எண்களாக தொகுதிகளாக பிரிப்போம். கனமூலம் என்பது 3 தொகுதிகளாக பிரிக்க வேண்டும். கணம் என்றால் 3, வர்க்கம் என்றால் 2, அதாவது இவை அடுக்கில் இருக்கக்கூடிய எண்கள். இப்பொழுது இந்த 3 எண்களுக்கு பதிலாக ஒரு எண்ணை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம். முதலில் 3 ஒரே எண்களை கொண்ட தொகுப்பாக பிரித்து கொண்டோம். அடுத்ததாக பாருங்கள், ஒவ்வொரு 3 தொகுதியிலிருந்தும் ஓர் எண்ணை தேர்வு செய்து அந்த பகாக்காரணிகளின் பெருக்கற்பலனை கண்டு கனமூலத்தை பெறலாம். இப்பொழுது நம்ம 3 எண்களை தொகுத்திருக்கிறோம் அல்லவா, அந்த 3 எண்களுக்கு பதிலாக ஒரு எண்ணை மட்டும் எடுக்கப் போகிறோம். பாருங்கள், 3 2ற்கு பதிலாக ஒரு 2, 3 3ற்கு பதிலாக ஒரு 3, 3 5ற்கு பதிலாக ஒரு 5 ஆக கிடைத்துள்ள இந்த 3 எண்களையும் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய எண்ணே 27,000 கனமூலம் ஆகும். ஆக 2 × 3 × 5 விடை என்ன வரும்? 30. 2 3 6 6 5 30. இந்த வகையில்தான் நாம் இப்பொழுது ஒரு எண்ணினுடைய கனமூலத்தை காணப்போகிறோம். பார்க்கலாமா? முதலில் 46,656 கனமூலத்தை காணப்போகிறோம். அதற்கு நாம் பகாக்காரணி முறையில் கோடுகளை வரைவதை பற்றி உங்களுக்கு தெரியும். அவ்வாறு வரைந்து கொள்ளுங்கள். முதலில் கொடுக்கப்பட்ட எண்ணை உள்ளே எழுதி கொள்வோம். முதலில் எந்த பகாக்காரணி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் 2. 2ஆல் வகுப்படையுள்ள எண்ணில் 3, 5 என்ற வரிசையில் செல்லலாம். இங்கு கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய கடைசி இலக்கம், அதாவது 1ஆம் இலக்கமே இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறது. 6 என்று உள்ளதால் நாம் இதை 2ஆல் வகுக்கலாம். 46,656 எத்தனை 2கள் இருக்கிறது என்றால் 23,328 2கள் உள்ளன. குழந்தைகளே, இது பெரிதாக இருக்கிறது, எவ்வாறு செய்வது என்று நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், தனியாக நீங்கள் இதை 2ஆல் வகுத்து இவ்வாறு எழுதி கொள்ளலாம். நீங்கள் இதை சிரமமாக எண்ண வேண்டாம். சரி, இப்பொழுது 23,328ஐ எந்த பகாக்காரணியால் வகுக்கலாம் என்றால் மீண்டும் 2ஆலே வகுக்கலாம். ஏனெனில் கடைசி எண் 8 என்று உள்ளது. அது 2ஆல் வகுப்படக்கூடிய எண் தான். இதை மீண்டும் 2ஆல் வகுத்தோமானால் நமக்கு 11,664. இதை மீண்டும் 2ஆலேயே வகுக்கலாம். அவ்வாறு வகுத்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 5,832. இதையும் 2ஆல் வகுக்கலாம். அவ்வாறு வகுத்தீர்கள் என்றால் 2,916. இதையும் 2ஆல் வகுக்கலாம்.
2ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 1458. இதையும் 2ஆல் வகுக்கலாம். வகுத்தால் கிடைக்கக்கூடிய எண் 729. இப்பொழுது கிடைத்துள்ள 729ஐ நம்மால் 2ஆல் வகுக்க இயலாது. ஆக அடுத்த பகா காரணியான 3க்கு செல்வோம். 3 729ஐ வகுக்குமா என்று பார்த்தால் கண்டிப்பாக வகுக்கும். எத்தனை முறை வருகிறோம்? 243 மூன்றுகள் சேர்ந்தால் 729. மீண்டும் இதை நாம் 3ஆல் வகுக்கலாம். 243இல் 81 மூன்றுகள் உள்ளன. மீண்டும் இதை 3ஆல் வகுத்தோமானால் 27 மூன்றுகள் அடங்கும். மீண்டும் இதை 3ஆல் வகுத்தோமானால் 9 மூன்றுகள் இருக்கும். மீண்டும் இதை 3ஆல் 3 மூன்றுகள் உள்ளன. கடைசியாக 3ஐ 3ஆல் வகுத்தோமானால் ஒரு 3 கிடைக்கிறது. இவ்வாறு தான் நாம் தெளிவாக போட வேண்டும். இதில் கவனம் சற்று சிதறினாலும் கூட விடை தவறாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இதை தெளிவாக வகுத்து பார்த்து பிறகு கூட நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். கடைசியில் 1 வரும் வரை இதை நீங்கள் காரணிப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். சரி குழந்தைகளை, இப்பொழுது நாம் கொடுக்கப்பட்ட எண்ணை பகா காரணி முறையில் பகா காரணிகளாக பிரித்து விட்டோம். இதை எப்பொழுதும் போல இந்த வகுத்த எண்களை மட்டும் எடுத்து நாம் இங்கு எழுதி கொள்ள வேண்டும். பெருக்கற் பலனாக எழுதி கொள்ள வேண்டும். 46,656ஐ அங்கு வகுத்த அந்த காரணிகளை கொண்டு எழுதி கொண்டோம். அடுத்ததாக அதை நாம் முன்னாடி கூறிய குறிப்பின்படி 3 தொகுதிகளாக பிரித்து கொள்வோம். அதாவது நீங்கள் செய்த கணக்கு சரிதானா என்பதை சரிபார்த்து கொள்வதற்கு இது மிகவும் பயனுள்ள முறையில் இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஒரு 3 எண்களை கொண்ட ஒரு ஜோடியாகத்தான் வந்திருக்கிறது. நீங்கள் ஏதேனும் தவறாக செய்தீர்கள் என்றால் இதில் ஒரு எண்ணிற்கு பதிலாக ஒரு மாற்று எண்ணோ அல்லது ஒரு எண் குறைவாகவோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு வரவில்லை என்றால் இது நீங்கள் செய்த கணக்கு தவறு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். கணமூலம் கண்டறியலாம். கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய கணமூலம் 46,656 கணமூலம் ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளபடி அந்த 3 தொகுதிகளிலிருந்து ஒவ்வொரு எண்ணாக எடுத்துக்கொள்வோம். அதாவது 3 எண்களுக்கு பதிலாக ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், இங்கு முதலில் 3 2கள் உள்ளன, அதற்கு பதிலாக ஒரு 2ம். மீண்டும் ஒரு 3 2கள் உள்ளன, அதற்கு பதிலாக ஒரு 2ம். 3 3களுக்கு பதிலாக ஒரு 3ம், மற்றொரு 3 3களுக்கு பதிலாக ஒரு 3மாக எடுத்துக்கொண்டோம். இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ள எண் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3. இந்த 4 எண்களையும் பெருக்கினோமானால் 2 4 3 9 9 36 என்று கிடைக்கும். ஆகவே 46,656 கனமூலம் 36. கனமூலம் என்றால் அந்த கவனியுங்கள், கனமூலம் என்றால் நீங்கள் இவ்வாறு இந்த குறியினை இட்டு காட்ட வேண்டும். வர்க்கமூலம் என்றால் 2 என்று போட்டிருப்போம். கனமூலம் என்றால் 3 என போட வேண்டும். இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ள விடை 46,656 கனமூலம் 36. சரி, அதே கேள்வியில் மற்றொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். இந்த கனமூலத்தினுடைய வர்க்கமூலம் என்ன என்றும் கேட்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைத்துள்ள கனமூலம் 36. 36 வர்க்கமூலம் மிக எளிமையான கணக்கு தான். இதை நான் உங்களுக்கு செய்து காட்ட வேண்டியதில்லை. 36 வர்க்கமூலம், அதாவது 36 என்ற எண் எந்த 2 ஒரே எண்களை பெருக்கினால் கிடைக்கப்பெற்றது என்று பார்த்தீர்கள் என்றால் 6 6 36. ஆகவே 36 வர்க்கமூலம் 6.